பூமாரி, என்ன ஏதோ பேசணும் வா அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்து பேசாமே இருக்கியே, என்ன விஷயம்? ஏன் உனக்கு தெரியாதாக்கும்? ஆ? எல்லாம் ஒன்னாதான். நான் ஆரம்பத்திலே அம்மாட்ட சொல்லியிருப்பேன். அப்ப எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்ட்டு. அவரும் கேட்டிருப்பாரு. நீதான் ஏதோ அப்பா கௌரவம் அம்மா கௌரவம் சொல்லி என்னை இந்த நிலைமை கொண்டு வந்துட்ட. இப்போ நிச்சயத்துக்கு தேதி குடிக்க போறாரு நாளைக்கு. அப்புறம் கல்யாணம் இந்த பாரு ஒன்னாலதான். நீதான் வீட்டுல பேசி ஏதாவது எனக்கு ஒரு இது பண்ணணும். நான் என்னடி உனக்கு பண்ணேன்? உனக்கு நல்லதுதான் நான் பண்ணிருக்கேன். ஆமா, நம்ம மாமா பாவம்ல, அவருக்கு ஒரு கெட்ட பேருண்டா விட்டுரும் நாக்கும் நானு. அதெல்லாம் இல்ல. இங்க பாரு, நான் சொல்ல மாதிரி செய். நேரா மாமா கிட்ட போ. இப்ப வேணாம், சாயந்தரம் போல மாமா ஃப்ரீயா இருப்பார்ல, மாமாட்ட சொல்லு. அப்பா, எனக்கு இப்ப கல்யாணத்துல எந்த விருப்பமும் இல்ல, நான் படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லு. ஆனா எக்கேர் கட்டும் கார்த்தி பேரை மட்டும் இழுத்துறாத. பிறகு உனக்கு ஒரு மாசத்துல நடக்கிற கல்யாணம் ஒரு வாரத்திலே நடக்கும். அதெல்லாம் இல்ல பொண்ணி. நான் கார்த்திக் பேரதான் சொல்ல போறேன். எனக்கு கார்த்திகை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்கன்னு அப்பாட்ட சொல்லதான் போறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. அடி, அப்படிலாம் சொல்லி தொலைஞ்சிடாதடி. உன் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு மாமாக்கு. நீ ஏன் கெடுத்துக்கிறாத. பெசாட்டிடி, அப்படிலாம் எதுவுமே பேச வேணாம். எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அத மட்டும் சொல்லு. அத சொன்னாலே போதும், மாமா புரிஞ்சுப்பாரு. பயமா இருக்கு பொண்ணி, பயமா இருக்கு. அம்மா என்னைய கொண்டு போடும் இப்படிலாம் பேசினா. வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆக போறனோ எனக்கு. நினைச்சா ராத்திரி தூக்கம் கூட வர மாட்டேங்க. ஆனாலும் உனக்கு ரொம்ப தாண்டி திமுரு. என் கதையை எடுத்துக்க. இத்தனைக்கும் சொந்தக்காரங்க. எனக்கு முறை பையன் அவரு. அவரை கல்யாணம் பண்ணதுக்கே நான் வீட்டுல என்ன பாடுபட்டேன்னு தெரியுமா? என்னெல்லாம் எங்க அப்பா ஏசுவார் தெரியுமா? எத்தனை நாள் சாப்பிடாம எத்தனை நாள் தூங்காம இருந்திருக்கேன். உங்க அண்ணன் கூட எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது. நான் தான் அவரை கல்யாணம் பண்ணணும்னு அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணனே தவிர, நான் கல்யாணம் பண்ணாட்டும் அவரு எனக்கு என்னன்ட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரிதான் உங்க அண்ணன். நான் எங்க வீட்டுல வேணும்னு ஒரே புடியா இருந்து கல்யாணம் பண்ணேன். அதுலயுமே எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு பாரேன். இன்னும் கூட எங்க அப்பா என்கிட்ட பேசல. எங்க அண்ணன் எங்க அம்மா எப்பமாவது கோயில்ல பார்த்தா என்னன்னு கேக்குறது, அவ்வளவுதான். சகஜமா இன்னும் பேசுறது இல்ல. ஆனா நீ யார் எவருன்னே தெரியல. என்ன நல்லா படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருந்து சொத்து பத்து இருந்துட்டா போதும், வீட்டுல கட்டி கொடுத்துருவாங்களா? ஆமா, என்ன நம்பிக்கையிலடி நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்ச? இங்க பாரு, ஒருத்தங்களை பிடிக்கலன்னு அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். பிடிச்சிருக்குன்னா அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அத மாதிரிதான் என் கார்த்தின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எனக்கு உயிர். நான் அவரை தவிர யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். நீதான் எங்க வீட்டுல எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி தரணும் பொண்ணு, ப்ளீஸ் பொண்ணு. இந்த பாரு பூமாரி, என்ன இழுத்து விடாத. யாருக்குனுமே எனக்கு உங்க வீட்டுல நல்ல பேர் கிடையாது. பாத்தல்ல, மாமா அன்னைக்கு வந்த நாள்ல என்கிட்ட எப்படி கரிச்சு கொட்டினாரு. 2-3 நாள் ஆச்சு என் முகத்தை பார்த்து பேசுறதுக்கே. இப்பதான் ஏதோ சகஜ நிலைமைக்கு வந்திருக்கு. மறுபடியும் நான் பூமாரிக்கு அவ விரும்பின பையனை கட்டி வைங்கன்னு சொன்னேன்னு வையன், என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனாலும் தள்ளிடுவாங்க. அதனால என்ன இதுல இழுத்து விடாத. உனக்கு பிடிச்சிருக்கு, உன்னோட வாழ்க்கை. நீ பேசி ஒரு முடிவெடு வீட்டுல, அவ்வளவுதான். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன்னு ஆரம்பத்துல சொன்னேன்ல நீ. இப்போ உன் வாழ்க்கைய நீ பாத்துக்கோன்னு சொல்லுத, அப்படிதானே? இந்த பாரு பூமாரி, உனக்கு கல்யாணம்னு சொல்லு கடப்புடலா முன்னுக்கு நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் செய்து நான் அப்படி கல்யாணத்தை முடிச்சு தரேன். அதுதான் என்னால முடியும். இந்த உனக்கு சப்போர்ட்டா நான் எதுவுமே யார்கிட்டயுமே பேச முடியாது. ஏன் உன் அண்ணன் கிட்ட கூட நான் பேச முடியாது. யாரும் எனக்காக ஒண்ணும் பேச வேணாம். எனக்கு வாய் இருக்குது, நான் பேசிக்கிறேன். எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், எப்படி என் கார்த்தியை பத்தி என் வீட்டுல பேசணும் எனக்கு தெரியும். அவங்க வேலை போய் பாருங்க. நான் எங்க அப்பாட்டே போய் பேசிக்கிறேன். இப்பவே எங்க அப்பா எங்க நிக்கிறாரோ பார்த்து அவர்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். இன்னும் தாமதிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அடி அடி, இப்பவே போகாதடி. மாமா ஏதோ வேலை சொல்லியே கிளம்பிட்டாரு, அப்புறமா சொல்லு. என்ன பூசரியா, நேரத்தையும் வர சொன்னீங்க. நேரத்து ஒரு முக்கியமான வேலை இருந்தனால வர முடியல. என்ன சொல்லுங்க. ஆமா தம்பி, நேரத்தையே வருவேன்னு எதிர்பார்த்தேன். எதுக்குண்ணா, இதான் என் பூர்வீக வீடு. நான் பிறந்து வளர்ந்து எங்க அப்பா பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்டுலதான். அதான் விற்காமையே இருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் கொடுக்க எனக்கு மனம் இல்ல. எனக்கும் ஒரே ஒரு பையன் தான். அவன் வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணி அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்டான். இன்னும் இங்கெல்லாம் வர மாதிரியே இல்ல. போன் போட்டே பேச மாட்டேக்கான். இதுல நேர்ல எங்கிட்ட இந்த கிராமத்துல வந்து இருக்க போறான். அதான் இந்த வீட்டை வித்துலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. நீதான் இப்ப நம்ம ஊர்லயே கொஞ்சம் இதா இருக்க. அதான் உனக்கு வேணுமா, நல்ல விலைக்கு எடுத்துக்கிடுவியா என்னன்னு கேட்கதான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி வீடு இடம் எல்லாம் நம்ம ஊர்ல முக்காவாசி இடத்த வளைச்சு போட்டிருக்குது உங்க மச்சான் தான். அவன்கிட்ட சொன்னா நாளைக்கே கூட வாங்கிக்கிடுவான்.
நம்ம வாழ்ந்த வீடு நல்ல ஒரு ஆள் கையில போகட்டுமேன்னு பாக்குறேன், அவ்வளவுதான். வீடா? வீடு நல்ல வீடுதான். ஆனா இப்ப வாங்குற சூழ்நிலை இல்லைங்க. இருந்த ரூபாய்க்கு தான் உங்களுக்கு தெரியுங்களா? மெயின்ல டிராவல்ஸ்க்கு இப்பதான் கொஞ்சம் ரூபா செலவழிச்சேன். அது இல்லாம பூமாரிக்கு வேற கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு ஓகே ஆயிட்டுனா அவளை கட்டி கொடுக்கணும்ல, அதுக்குள்ள காசு தான் கொஞ்சம் வச்சிருக்கேன். வேற வீடு வாங்குற அளவுக்கு நான் இன்னும் பெரிய லெவல்ல வரல. இப்பதான் விழுந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்கேன். அப்படியா தம்பி? சரி சரி, நீதான் இப்ப ஊர்லயே பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டாங்க. கேள்விப்பட்டேன், லீஸுக்கு எடுத்திருக்க, டிராவல்ஸ் வச்சிருக்க, அப்படி இப்படின்னு ஏதோ வீடு வேற பாத்துட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேனே. அதான் புதுவே இடத்த உனக்கு கொடுத்தா நீ இடிச்சு தவிர்த்து நீனாலும் கட்டி இருந்து வெளில உள்ளூருக்குள்ள ஆச்சே, அதான்ப்பா கேட்டேன். வீடு பாத்துட்டு இருக்கேனே. பாத்துட்டு இருக்கேன்னா லோன்ல தான். ஏதாவது லோன் போட்டு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் வீடை பாத்துட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற வீடு சின்ன வீடா இருக்கு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க, பிரச்சனை இல்ல. இப்ப எல்லாரும் வளர்ந்துட்டா, அது இல்லாம எல்லாரும் கல்யாணமும் முடிஞ்சுட்டு மாதிரி கல்யாணத்துக்குள்ள ஒரு வீடு வாங்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதுக்குதான் பாத்துட்டு இருக்கேன். நான் வேணா வேற யார்ட்ட சொல்லி வைக்கிறேன், நல்ல ஆளா இருந்தா உங்களுக்கு வீடு கொடுக்குற மாதிரி. உங்களுக்கு எதுவும் அர்ஜென்ட் தானே? அர்ஜென்ட்னா நீங்க என் மச்சாண்டே கொடுத்துருங்க. இல்ல பைய வித்தா போகுதுன்னா சொல்லுங்க, நான் நல்லா 5-6 ஆள்கிட்ட சொல்லி வைக்கேன். வேணா கண்டிப்பா வாங்குவாங்க. அவசரம் இல்ல தம்பி, அவசரம்லாம் இல்ல. நீ பையன் நல்ல ஆளா பார்த்து சொன்னாலும் சரி, இல்ல நீ நல்ல விலைக்கு இந்த வீட எடுத்துக்கிட்டாலும் சரிப்பா. அந்த பூமாரி வரா. அப்பா. என்னம்மா எங்க வந்திருக்க? என்ன அம்மா வர சொல்லிச்சா? ஒரு போன் போட வேண்டியதானே? சரி தம்பி, அப்ப யாரும் நல்ல ஆளு இருந்தா சொல்லுங்க. என்ன நல்ல விலைக்கு போகணும். எங்க தேவையை கொஞ்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு என்ன நம்ம பையன் நம்மகிட்ட பேசாட்டலாம். நம்ம பையன்ல பூர்வீக சொத்தோட துட்டு வேற, அவனுக்கு தான் அனுப்பி வைக்கணும். நல்லா இருந்துட்டு போட்டு அவனுக்குதான். சரிப்பா, அப்ப வாரேன். அப்பா, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்தேன். என்ன குமாரி, என்ன பேசணும்? எதுனாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், வா. இல்லப்பா, நான் உங்கள்கிட்ட இப்பவே இங்கேயே பேசியே ஆகணும். தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. என்னம்மா, என் பொண்ணு என்ன பேசினாலும் தப்பா எடுக்க போறதே இல்ல. என்ன சொல்லு, என்ன பிரியாணி எதுவும் வேணுமா? இல்ல ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வரணுமா? இல்லப்பா, அதெல்லாம் இல்ல. அப்பா, அப்பா சொல்லையும் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. அது என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, எனக்கு அவங்க சுத்தமா பிடிக்கல. அது இல்லாம எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேணாம். நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. எதுக்குப்பா இப்பவே என்ன கொண்டு தள்ளுறீங்க? அதுவும் வெளி ஊர்ல எங்கிட்டோ இருக்குது. இங்க வர முடியுமா, போக முடியுமா? கூட்டு குடும்பமா இப்படி வாழ்ந்துட்டு எங்கிட்டோ ஒரு சிறைச்சாலையில என்ன தள்ளணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமாப்பா? என்ன குமாரி, நீ என்ன பேசுற? விவரம் தெரிஞ்சா பேசியா என்ன? உன்னோட விருப்பத்தோடி தானே நேற்று எல்லாரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க. இப்ப இப்படி பேசினா எப்படிமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு குமாரி. எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா நினைச்சா ஒரு நிமிஷத்துல ஒண்ணு பார்க்க வந்துருவேன். அது இல்லாம அங்க கார் இருக்கு, நீ நினைச்ச நேரத்துக்கு இங்க வந்துடலாம். என்னப்பா, நினைச்ச நேரத்துக்கு வரவா முடியும்? எனக்கு வேண்டாப்பா, இப்ப எனக்கு கல்யாணமே வேணாம். எனக்கு அந்த ஐடியாலே நான் இல்ல. நான் அம்மாட்ட எவ்வளவோ சொன்னேன், வேணாமா வேணாமா. அம்மா தான் கேட்காம, பொம்பளை பிள்ளைனா கல்யாணம் பண்ணி தாண்டி ஆகணும், இது நல்ல இடம், பெசாட்டு இடி அப்படின்னு சொல்லி போன்ல ஓகே சொல்லிட்டாங்க. அவங்களும் பொசுக்குன்னு வந்துட்டாங்க. உடனே வருவாங்க நான் நினைச்சே பாக்கலப்பா. அம்மா வளதான் இதெல்லாம். ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். காமாட்சிட்ட ஒரு கைக்கு பழம் மட்டும் சொல்லியிருக்கேன். அவளுக்கு பிடிச்சா மட்டும்தான் பொண்ணு பார்க்க வர சொல்லணும். அவள்கிட்ட கேளுன்னு ஒரு கைக்கு நிறைய மட்டும் சொல்லியும் அவ விருப்பத்துக்கா சொல்லியிருக்கா. சரி நீ வீட்டுக்கு போ, நான் இப்ப வரேன். போப்ப மாதிரி. ஷோ, என்ன நடக்குது? காலையில கூட அந்த மேடம் போன் பண்ணி மருமகிட்ட பேசணும்னு சொன்னாங்களே. ஷோ, இப்படி சொல்லிட்டு போறான். வீட்டுக்கு போயிட்டு முதல்ல. காமாட்சி. என்னங்க, சொல்லுங்க. கொஞ்ச மாதிரி தானே போனீங்க, ஏன் கோவமா இருக்கீங்க? என்னங்க, எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க, எதுவும் பிரச்சனையா? பயமா இருக்கு. என்னங்க சொல்லுங்க. ஆமா, உன்கிட்ட என்ன சொன்னேனா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடி அவளுக்கு நல்லா பிடிச்சிருக்கா மட்டும்தான் அவங்கள வர சொல்லணும் அப்படின்னு அவங்க சொன்னா இல்லையா? சொல்லு. ஆமாங்க சொன்னீங்க. அதனால இப்ப என்னங்க? நல்ல இடத்துல இருந்து வந்தா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தப்பு இல்லையே. அவ விருப்பத்தை கேட்டுதான் நம்ம கல்யாணம் முடிக்கணும்டா. இந்த ஜென்மத்துல அவளுக்கு கல்யாணமே முடியாது. அவ எப்ப பாரு படிக்கணும் படிக்கணும் தான் நிக்கல தவிர கல்யாணம் பண்ணணும் கொஞ்சம் கூட என்ன இல்ல. எல்லாம் அந்த மாறி பயில சொல்லணும். ஆரம்பத்திலே சொன்னேன், வேணாம் வேணாம், பிள்ளைகளுக்கு படிப்பு என்னத்துக்கு, 12 முடிச்சிட்டால போதும்னே. கேட்டானா அவன் படிக்கட்டும்னு. படிப்பே நமக்கு பெரிய வினையா வந்து நிக்குது. அவ அப்படிதான் சொல்லுவா. சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன பெரிய பாலங்குளத்தையும் அவ போய் தள்ள போறோம்? நல்ல இடம், இதை விட நல்ல இடம் வருமா என்ன?
இது தப்பு, இது தப்பு காமாட்சி. நம்ம பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அவங்க முதல்ல நம்ம பொண்ணு பார்க்க வந்தது பெரிய தப்பு. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அவ விருப்பத்தை அன்னைக்கு உனக்கு கேட்க சொன்னேன்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கு எனக்கு தெரியல. அந்த மேடம் காலையிலே போன் பண்ணி என் மருமகிட்ட கொடுக்க பேசணும்னு சொன்னாங்க. நான் வெளியே நிக்க மேடம் 11 மணிக்குள்ள வீட்டுக்கு போவேன், நானே போன் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னேன். இப்ப போன் பண்ணுவாங்க, நான் என்ன சொல்ல? அது இல்லாம என்ன நல்ல நிலைமையில அவர் கொண்டு வந்த மனுஷன். அவரும் எதுக்குமே கட்டாயப்படுத்தல. உங்க வீட்டுல பேசி விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லுங்க முருகா, அப்படிதான் சொன்னாரு. நான் பேசி எல்லாத்துக்கும் ஓகேனாலும் அவங்களை வர சொன்னேன். அவங்க என்ன லேசுப்பட்டவங்க நினைச்சியா? நம்ம வீடு மாதிரி நினைச்சியோ? அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல உள்ளவங்க. நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கே கொடுத்து வைக்கணும். நம்ம அப்பேற்பட்ட மனுஷன் வந்திருக்காருன்னா இப்ப அவங்கள என்ன சொல்லன்னு எனக்கு என்னன்னே தெரியல. அப்பேற்பட்ட மனுஷனை கூப்பிட்டு வச்சு கவலைப்பட்ட மாதிரி ஆக்கிட்டல நீ. எல்லாம் ஒன்னாதாண்டி. நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. எத்தனை வருஷம் நட்பு, எத்தனை வருஷம் பழக்க வழக்கம், இதெல்லாம் ஒரு நாள்ல கெடுத்துட்டிய நீ. இந்த போனை வச்சுட்டு போனேன், கூப்பிடுவாரு. என்ன பேசவே இப்ப எனக்கு தெரியாது. இன்னமும் பேசி தொலை, இன்னும் பேசி இன்னும் நட்பு இல்லாம கூட ஆக்கு. அவர் முகத்துல நீ நான் எப்படி முடிப்பேன்? கேவலமா இருக்குது எனக்கு. அவர் ஸ்டேட்டஸ் எங்க, நம்ம எங்க இருக்கோம்? அவரால் நான் இவ்வளவு தூரம் வந்ததே. அவர்கிட்ட போய் என் பிள்ளைக்கு இப்ப உங்களை பிடிக்கல, உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல, அவ படிக்கணும்னு சொல்ல நான் எப்படி சொல்ல? அப்ப கேட்காம நீ இங்க வர சொன்னேன், என் காய் துப்புனமே என்கிட்ட பேச மாட்டாரு. ஷோ, என்னமோ பண்ணித்தோ. பூமாரி பிள்ளையாம்மா இப்படி வருது. அவளுக்கு எப்படியும் ஒருத்தனை கையில புடிச்சு கொடுத்துதானே ஆகணும். நல்ல குடும்பம், நல்ல பையன், பையன் ராஜா அவாட்டா இருக்கா. இப்படி அமையம்மா. இந்த பிள்ளையான் தான் இப்படி வந்திருக்கோ தெரியலையே எனக்கு. என்ன அந்த மாறி பயில சொல்லணும். படிக்க வச்சான்ல, படிக்க வச்சதுக்கு எல்லாம் வேணையா வந்து விடிஞ்சிருச்சு. அத்தை, என்னத்த மாமா ஏதோ சத்தம் போட்டுட்டு போறாரு? என்ன மாமா ஒரு நாளுக்குலாம் பேச மாட்டாரு? என்னத்த என்ன ஆச்சு? அதை ஏன் கேட்க துளசி? இந்த கல்யாணத்துல பூமாரி விருப்பம் இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டா. நான் தான் இதை விட நல்ல மாப்பிள்ள வரவா போறான், வர நேரம் முடிச்சிடணுமே அப்படின்னு உன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்ப. வர மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள பார்த்து முடிக்கதான் போறோம்னு சொன்னேன். இவர்கிட்ட அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னா இவர் அதனாலதான் அவரை பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க. என் மகளுக்கு விருப்பம் இல்லாம எப்படி நீ அவங்கள வர சொல்லலான்னு என்கிட்ட ஆடிட்டு போறாரு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு வருஷமா உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு உன்னால கட்டாக போகுது. என்னமோ பண்ணி தொலை, போன் இருக்கு போன் போடுவாங்க, என்னமோ பேசிக்கோ அப்படின்ட்டு போனே வச்சுட்டு போயிட்டாருமா. ஏன்ட்ட இப்படி பேசினா பூமாரி? அந்த இடம் நல்ல இடமா தான் எனக்கும் தோணுது. பையனும் நல்லா இருக்கான், குடும்பம் எல்லாம் நல்லதாதான் தெரியுது. ஏன் இப்படி சொன்னா பூமாரி? கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாமே. எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகிட்டு கூட படிச்சுட்டு தானே இருக்காங்க. அததாம்மா நான் அவள்கிட்ட சொன்னேன். அவளுக்கு மண்டையில ஏற மாட்டுக்கு. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நிக்கா. என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. போன் போடுவாங்களே, என்ன பேச? அடே இங்க வா. உங்க அப்பாட்ட என்னடி சொன்ன நீ? உன்னை பிடிச்ச என்ன பாலும் குளத்திலே தள்ள போகுது. ஒரு வேலை செய்ய வேண்டாம். உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிடுவாங்க. மாப்பிள்ளை ராசா அவாட்டம் இருக்கான். உனக்கு இதோட என்னடி வேணும்? பாருமா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லதான் செஞ்சேன். இப்போதைக்கு நான் கல்யாணம் வேணாம், யாரையும் பொண்ணு பார்க்க வர சொல்லாதீங்க நான் சொல்லதானே செஞ்சேன். நீ கேட்காம வர சொன்னதுக்கு நான் என்ன செய்ய? எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியாவே இல்ல. நான் படிக்கணுமா, ப்ளீஸ்மா கோவப்படாத. ஏன் பொண்ணாடி பிடிக்கலன்னு சொல்லுத? நல்ல இடமா தானே தெரியுது. கல்யாணம் பண்ணிட்டு கூட படிச்சுக்கலாமே. அதான் அவங்க படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தானே அவங்க பொண்ணு பார்க்கவே வந்தாங்க. ஏன் பூமாரி? உனக்கு நல்லது தானே செய்வாங்க. அண்ணி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எதுவும் வேணாம். என்ன வாய் ரொம்ப நீளமா இருக்கோ? என்ன தலையிடாதீங்கன்னு அவள்கிட்ட சொல்லுத? அது அடுத்தவா? அண்ணிலடி, உனக்கு நல்லதுதான் சொல்லுவா. உனக்கு நல்லது சொன்னாலும் எனக்கு பிடிக்காத. எனக்கு யாரும் எந்த நல்லது பண்ணவே வேணாம். அதான் கேட்கலையே நல்லது பண்ணுதுன்ட்டு. பெசாட்டு என்ன விட்டுட்டா போதும். நல்லா நீங்க எப்படி கேட்டாலும் சரி. எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல, விருப்பம் இல்ல, விருப்பம் இல்ல. நான் படிக்க போறேன். ஓஹோ, படிக்கணும்னு சும்மா பிடிச்சா இப்படி ஆறுதியாக்கும். இனி நீ எப்படி காலேஜுக்கு போற, எப்படி படிக்க போறன்ட்டு நான் பாக்குறேன். இன்னும் நீ வீட்டுலதான் இருக்கணும். இந்த பையனை கல்யாணம் பண்ணியே பண்ணாவளி போ. அது உன் தலையெழுத்து. நல்லதை அமைச்சு கொடுத்தா அது சாக்கடை எல்லாம் போய் உழுவிட்டு இருக்குது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆனா நீ காலேஜ் கிடைச்சி நீ எங்கிட்டும் போக கூடாது. வீடு அடங்கிதான் இருக்கணும். வீட்டு சோழியத்தான் பாக்கணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அத்தை, மாதவன் சார்னு வருது. அவங்கதான் நினைக்கேன். எதுனாலும் இப்பவுமே பேசிருங்கத்த. வளர விடக்கூடாது. பாவம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சுதான் அன்னைக்கு போனாங்க. நல்லா பேசிக்கிட்டாங்க. இப்பவுமே எதுனாலும் சொல்லிருங்க. இன்னும் இழுத்துட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லத்த? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சார்?
ரேகா சீக்கிரம் வா, மருமகிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? வரேங்க. அடுப்பு பால் வச்சிருக்கேன், இப்ப பொங்கிரும். இருங்க, அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஹலோ. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமாங்க சார், எல்லாரும் நல்லா இருக்கோம். அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஒண்ணும் இல்லம்மா, என் மருமகிட்ட பேசணும்னு என் ஒய்ஃப் ரொம்ப ஆசை காலையில இருந்தே. காலையிலேயே முருகனுக்கு 2 மட்டும் ஃபோன் பண்ணிட்டு வெளியே நிக்கிறேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேனோ. அப்புறம் டேட் எதுவும் போய் குடிக்க போனீங்களா? இல்ல சார், அவ காலேஜ் போயிருக்காள, எப்படியும் வர சாயந்தரம் ஆயிரும். டேட் இன்னும் குறிக்க போகல சார். சார், நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கள? என் மேல உள்ள தப்பு தான். எதுவும் தப்பு இருந்தா கூட என்ன மன்னிச்சிடுங்க. நான் சொல்ல போறது உங்களுக்கு கொஞ்சம் சாக்காத்தான் இருக்கும். என் மகா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லுதா. அவள்கிட்ட நான் எதுவும் கேட்கல. நல்ல இடமா இருக்க, எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான். என்கிட்ட கேட்டு எதுவும் பண்ணல, அவங்களா முடிவெடுத்தாங்க. நாங்களும் சரின்னு தான் சொன்னோம். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க அப்படியே இருக்கு, அம்மா அப்பா பேச்சையே கேட்டு நடக்குதுங்க. அவ படிக்கணும்ட்டு நிக்குதா, அதுவும் இல்லாம தூரவா தொலைவா இருக்கு, எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு நிக்கா. என்ன மன்னிச்சிருங்க சார். என்னம்மா என்னம்மா என்ன சொல்றீங்க? நீங்க அந்த பொண்ணு சம்பளம் கேட்காம எங்களை வர சொன்னீங்க. நான் தான் முழுவதும் அன்னைக்கு சொன்னேன், வீட்டுல எல்லாத்தையும் கேட்டு பர்மிஷன் ஓகேன்னா மட்டும் என்ன சொல்லுங்க, எதுவும் கம்பல்சரி இல்ல அப்படின்னு சொல்லதானமா செஞ்சேன். உங்களை குடும்பத்தோட கூப்பிட்டு கேவலப்படுத்திட்டீங்கல்ல. நான் எதுக்குமே யாரையுமே எப்பவும் கட்டாயப்படுத்தினது இல்ல. முருகன்ட்ட கூட நான் இதான் சொன்னேன், உங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்பளமும் எனக்கு முக்கியம், அவங்க சமைச்சா மட்டும் சொல்லுன்னு சொன்னேன். ஏமா நீங்க அந்த பொண்ணு சம்பளம் கேட்கல? உங்க மேல உள்ள தப்பு தானே, எங்களை கூப்பிட்டு போய் கேவலப்படுத்திட்டீங்களே. சார் மன்னிச்சிருங்க சார், என் மேல உள்ள தப்புதான் சார். பிள்ளைக்கு நல்லது நடக்கட்டும்னு நினைச்சேன். அவ படிக்கணும் ஆசைப்படுவா, வேற எதுவும் இல்ல சார். கல்யாணம் ஆகிட்டு கூட படிச்சுக்கலாம்னு சொன்னா கேட்கவே மாட்டுக்கா. என்ன அப்பா சேடா இருக்காரு? என்னாச்சு? யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்காரு? சரிங்கம்மா, சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. இப்ப மாதிரி சொன்னீங்களே, நிச்சயம் கல்யாணம் அடுத்ததுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லாம இப்ப மாதிரி வேணாம்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷம். யாருப்பா? யாரு அப்பா? ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ. சொல்லிட்டீங்கல்ல, போன வச்சிட வேண்டியதானே, என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? அன்னைக்கே சொன்னேன் எனக்கு வேண்டாம் வேண்டாம், கேட்டீங்களா நீங்க? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அந்த பையன் பகல்லதான் நல்ல பையன் வேஷம் போடுறான், ராத்திரி பாத்தீங்கன்னா பாட்டில் கைமா இருப்பான். நானே இந்த வீட்டுக்கு போய் ஒரு நாள் ஆச்சு, எல்லாம் நான் பார்த்தனே. அப்பேற்பட்ட பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கீங்க, அப்படித்தானே? வாய மூடுடி, வாய. எல்லாம் உன்னை படிக்க வச்சு திமிருடி. இதெல்லாம் திமிர்ல நீ இப்படி நடக்க. பிள்ளை வளர்த்துருக்காரு பிள்ளை, அவர்லாம் ஒரு பெரிய மனுஷன். பேர பேரு மகேஷ் குமாரா. அந்த ஊர்ல இவர் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பொண்ணு கொடுக்க ஒரு ரூபாய் இருந்திருக்க மாட்டான். அதுதான் இது கிராமமாச்சே, நல்ல தலையில மிளகா அரசுலான்ட்டு வந்தாரு. அதெல்லாம் நடக்குமா அந்த பொண்ணாடிட்ட? அந்த ஊர்ல வேலை போகல, அதான் நம்ம ஊருக்கு தேடி வந்துட்டாங்க. என்ன பணமும் காசும் சேர்த்து வச்சா போதுமா? பையன் ஒழுக்கத்துல நல்ல பையனா இருக்க வேணா? வந்துட்டாரு, பொண்ணு இருக்கா மாப்பிள்ள இருக்கான்ட்டு. சே, நல்ல மனுஷன் பேசுனது முதல் தப்பு, எல்லாம் என்ன சொல்லணும். இந்த பாரடி, உனக்கு பிடிக்கலன்னு பெசாட்டு வாய மூட்டிக்கிறி. அதுக்குன்ட்டு அந்த தம்பியை இன்னமும் பேசிட்டு இருக்காத. பிடிக்கல, உனக்கு கல்யாணம் வேண்டல, இன்னும் இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்க்க போறது இல்ல. பெசாட்டு வாய மூட்டி ஈரி. அதுக்குன்னு அதையும் இதையும் பேசிட்டு இருக்காத, பெரிய மனுஷங்க. நான் என்ன சொல்லுது எழுதி வச்சுக்கமா, அந்த பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணங்கிறது நடக்கவே நடக்காது. அந்த ஊர்ல அவங்கள பத்தி எப்படியும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பாங்க. அதான் இப்ப ஏற்பட்ட பெரிய மனுஷனுக்கு என்ன அந்த ஊர்ல பொண்ணு கிடைக்காது. பாருங்க, உங்களுக்கு இப்ப தெரியாது, தெரியும் கூடிய சீக்கிரம் அந்த அருமை. அந்த பையனுக்கு பொண்ணு எதுவும் அமையாம கடைசி வரை இப்படி கிழவனாலும் இருக்க போறான். இல்ல, நம்ம அப்பாவை சொல்லணும். ஸ்டேட்டஸ் பார்க்காம போனார்ல, அவருக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். எதுவா இருந்தாலும் அவ நம்மள்ட்ட பேசணும். சரி, என்ன குடிக்காருன்னு சொல்லிட்டா, என்னமோ என் பக்கத்துல இருந்து ஊத்தி கொடுத்த மாதிரில பேசுறா. நம்ம அப்பா பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? விக்ரம், சும்மாவே இதை விடக்கூடாது. நம்மள என்னமோ பேசிட்டு போறா. ஏன்னா நம்ம தான் அவளுக்கு பொண்ணு பார்க்க போனோம். நம்ம அப்பா என்ன பண்ணாரு? அவருக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணி அவங்க குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம அப்பா தான் 100% காரணம். அது கூட கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இப்படி பேசுவோமே, இன்னும் கொஞ்சம் கூட குற்றம் ஒண்ணு இல்லாம பேசல. பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு அப்பா பத்தி பேச இவளுக்கு என்ன அருகதை இருக்கு? விட மாட்டேன் பாரு, எங்க அப்பாவை பேச உன்னைய. எனக்கு பொண்ணு தர ஆள் இல்லையாடி? அதனாலே உன் குடும்பத்துக்கு வந்தேன். நல்லா பேசுவிய நீ. நான் கண் அசைச்சா போதும் 1000 பேர் நிப்பாடி. எனக்கு வேண்டாங்கிற ஒரு ரீசன் தான் இருக்கேன். இது கூட உன்னை நான் ஆசையில் பார்க்க வந்தேன் நினைச்சியோ? அப்பா ஆசைப்படுறாரு, அம்மா ஆசைப்படுறாங்க, ஒரு ரீசனுக்காக தான் வந்தேன். அதுவும் அங்க வந்து உன்ட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுமான்னு சொல்ல தானே வந்தேன். இன்னும் பாரு என்ன நடக்குன்னு.